ஹலோ ஆல். நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். திருக்குறள்ல 15வது அதிகாரம். நான் முன்னாடி வீடியோல சொன்னேன். இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா, ஜாலியா இருக்கிற ஒரு திருக்குறள் அப்படின்னு. ஸோ, இப்போ இந்த 10 குறளுமே ஒரு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு குறள்களா தான் இருக்கும். 10மே சிறப்பா இருக்கும். ஸோ, 15வது அதிகாரத்தின் பெயரே சிறப்பா இருக்கும். "பிறனில் விழையாமை." பிறனில் விழையாமை அப்படின்னா, "அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதடா கம்முனாட்டி" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. டீசென்ட்டா சொல்லியிருக்காரு. "பிறனில் விழையாமை." பிறரின் மனைவி மீது ஆசை கொள்ளாமை. அதுதான் இந்த அதிகாரத்தோட பேரு. ஸோ, அத பொறுத்து தான் 10 குறளும் இருக்கும். பிறரோட மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன் ஆசைப்படக்கூடாது? அப்படி ஆசைப்பட்டா என்ன நடக்கும்? அப்படின்றது தான் 10 குறளுமே இருக்கும். ஸோ, பிறனில் விழையாமை அதிகாரத்துக்கு போவோம். அறத்துப்பால் இல்லறை அல்ல 15வது அதிகாரம் பிறனில் விழையாமையின் முதல் குறள். பிறன் பொருளாற் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பொருள்: பிறனுக்கு உரியவளான ஒருத்தியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்து அறமும் பொருளும் ஆராய்ந்தவரிடத்து இருப்பது இல்லை. பிறரோட மனைவிக்கு ஆசைப்படாதவங்க யாருன்னா, உலக அறம் நெறிகளை தெரிஞ்சவங்க. உலகத்துல நிறைய கற்றவர்கள். அதாவது இது நல்லது, இது கெட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ, என்ன மாதிரி பர்சன்ஸ்லாம் நாலேஜ் தேடி ஓடுவோம். நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, அப்படி தேடி கற்றுக்கிறதுனால எது நல்லது, எது கெட்டது, கோவமான சூழ்நிலையில் எப்படி அமைதியாக இருக்கிறது, நம்மளோட ஹியூமன் எமோஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க, உலகத்தோட நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க, பிறரோட மனைவி மீது ஆசைப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது கெட்டது அப்படின்னு. அதுலேயும் இந்த பொருள் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, பிறருக்கு உரியவளான, இன்னொருத்தருக்கு உரியவள் அவள். அவ வந்துட்டு உனக்கு சொந்தம் இல்ல. இன்னொருத்திக்கு சொந்தமான ஒருத்தி. அவ மேல ஆசை கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி ஆசைப்படுறதுக்கு பேரு அறியாமை, பைத்தியக்காரத்தனம். ஸோ, அது வந்துட்டு தெரியாதவங்க தான், நல்லது கெட்டது தெரியாதவங்க தான் இந்த மாரி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்க, அது இன்னொருத்தனுக்கு உரியவளான பெண். அதனால நம்மளோட பார்வை கூட அந்த பெண் மீது படக்கூடாது. தப்பான பார்வை படக்கூடாது அப்படின்றது தான் திருவள்ளுவர் அழகா முதல் குறள்ல பொருளா சொல்லியிருக்காரு. நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்ப்போம். "இன்னொருவனுக்கு உரிமையான அவனுடைய மனைவியின் மேல் காம இச்சை கொண்டு அலைகிற மூடத்தனம் இல்லறத்தின் அர்த்தத்தை அறிந்தவர்களிடம் இருக்காது." எப்பயுமே நாமக்கல் கவிஞர் சிறப்பா உரை எழுதியிருப்பாரு. அதுல ஒரு குடும்பஸ்தன் அழகா குடும்பம் நடத்தணும்னா, அவன் குடும்பத்த மட்டும் தான் அவன் பார்த்துக்குவான். இல்லறத்தின் அறத்தை தெரிந்தவனே. இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, அவனுக்கு அவன் மனைவி போதும். அவனோட குழந்தைகள் போதும். அவன் குடும்பத்த அவன் பார்த்துக்கிட்டா போதும். அவனோட காம ஆசைகள், இச்சைகள் எதுவா இருந்தாலும், அவன் வீட்டுக்குள்ள தான் பூர்த்திப்படுத்திக்கணும். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட மாட்டான். ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும்னா, அவன் வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாது நல்லது, கெட்டது எல்லாமே நடந்துக்கணும். அவன் எனக்கு என் வீட்ல சந்தோஷம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, வேற ஒரு இடத்துல சந்தோஷம் தேடிக்கிறான் அப்படின்னா, அவன் இருக்கிற வீட்ல சந்தோஷம் கிடைக்காது. அது போயிரும். அதுலயும் இன்னொருவனுடைய அவனுக்கே உரிமையான மனைவிய, அவனோட சொந்தமான மனைவிய ஒருத்தன் ஆசைப்படுறது மூடத்தனம். அந்த மாரி பைத்தியக்காரத்தனம் இல்லன்றார். காம இச்சை கொண்டு அலைகின்ற மூடத்தனம். அதாவது ஒரு காஜ் ஏறி அலையாதடா, ஒரு வெறியில சுத்தாத, அது இன்னொருத்தனோட மனைவி. ஸோ, பொத்திண்டு நில்லிய ஓரமான்ற மாரி தான் முதல் குறள்ல இருக்கு. நம்ம வந்துட்டு முதல் குறள்லயே ஸ்டக் ஆயிடலாம். ஏன்னா, அதிலேயே வந்துட்டு பல டீப் மீனிங்ஸ் இருக்கும். திருவள்ளுவர் எப்பயுமே டீப்பா தான் அர்த்தங்கள் சொல்லியிருப்பாரு. நம்மளால அவரு மாரி 2 அடியில சொல்ல முடியாது. ஸோ, ஆஸ் யூசுவல் திருவள்ளுவர் இஸ் கிரேட். நம்ம அடுத்த குறள் போவோம். "அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரிற் பேதையார் இல்." பொருள்: நல்ல அறநெறியை மறந்து கீழான வழியிலே சென்றவர் எல்லாரினும் பிறன் மனைவியை இச்சித்து அவன் வீட்டு வாயிலில் நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை. அதாவது கேடு கெட்டவன்லயே எவன்டா ரொம்ப கேடு கெட்டவன் அப்படின்னா, நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு அதை மறந்துட்டு இதெல்லாம் நல்லதுன்னு தெரியும். அது தெரிஞ்சும் அவன் மறந்துட்டு அது கிடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே கெட்டதா பண்றானே வச்சுக்கோங்களேன். ஸோ, அவன் கெட்டவன். ஆனா அவனையும் விட கெட்டவன் யாருன்னா, இன்னொருத்தன் மனைவி வீட்டு வாசல்ல போய் எதுக்கு போவான்னு நமக்கு தெரியும். ஸோ, அப்படி போய் நிக்கிறவன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கேடு கெட்ட கேவலமான ஜென்மம் அப்படின்றாரு. ஸோ, நல்லத மறந்து கெட்டது பண்றவன கூட கொஞ்சம் கெட்டவன் தான். ஐ மீன் கெட்டவன் தான். அதிலயும் கேடு கெட்டவன் யாருன்னா, அடுத்தவன் மனைவி மீது ஆசை கொள்பவன், இச்சை கொண்டு நடப்பவன், காமத்தோடு பார்க்கிறவன். அவன் தான் கேடு கெட்டவன். இன்னொருத்தன் ஒய்ஃப கேவலமா காமத்தோட பார்த்தாலே, அவன் தான் இருக்கிறதுலயே கேவலமான ஒரு ஜென்மம்.
இல்லற ஒழுக்கத்தில் கடைக்கெட்டவர்கள் எல்லாரிலும் இன்னொருவனுடைய மனைவியின் மேல் காம ஆசை கொண்டு அவனுடைய வாசலுக்கு போகிறவனை விட மூடன் வேறு யாரும் இல்லை. ஒரு குடும்பஸ்தனுக்கு முக்கியமே டிசிப்ளின் தான். ஒழுக்கமா இருந்தாதான் அந்த வீடு வீடா இருக்கும். அவன் பாட்டுக்கு நான் எப்படி போறேன்னா, அவன் வீட்ல இருக்கிறவங்க தப்பா போ போயிருவாங்க. ஸோ அவன் ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் அந்த வீடு ஒழுங்கா இருக்கும். ஸோ அவன் வந்துட்டு இன்னொரு பெண் மீது, அடுத்தவரின் மனைவி மீது ஆசை கொள்ளாமல் இருக்க வேண்டும். இன்னொருத்தன் ஒய்ஃப் மேல ஒரு காம ஆசையோட போறவன விட பைத்தியக்காரன், மூடன் வேற யாருமே இல்ல. புத்தி இல்லாம பைத்தியக்காரன் வேற. ஆனா அதையும் விட பெரும் மூடன் யாருன்னா, இந்த மாரி அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டு காம ஆசையோடு போறவன் தான் பெரும் மூடன் என்று திருவள்ளுவர் உரைக்கிறார். அடுத்த குறள். விளிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தார் இல் தீமை புரிந்தொழுகுவார். பொருள். சந்தேகப்படாமல் தெளிந்து நம்பியவர் வீட்டில் தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை காட்டிலும் வேறுபட்டவர் அல்லர். இந்த காலத்துக்கு இது ரொம்பவே, நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே, இந்த காலத்துக்கு தேவையான 10 குறள் தான். ஸோ அதில் ஒரு பெஸ்ட் குறள் இது. ஒருத்த மேலே சந்தேகமே இல்லாமல் தெளிஞ்சு இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு நம்பி வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அவன் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சவன் தானே, என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நம்பி கூப்பிட்டு வந்தான். அவன் ஒய்ஃப் மேலேயே ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவான். அப்படி பண்ணுறவங்க செத்த போனத்துக்கு சமம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. உன்னை நம்பி தானே வீட்டில் விடுறான். அப்படி நம்பி வீட்டில் விட்டவனுக்கே இப்படி பாதகம் பண்ணுறியே, உண்ட வீட்டுக்கே 2 அதுக்கும் பண்ணுறியே, சம்திங் ஒரு வேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொணத்துக்கு சமம் நீ எல்லாம் செத்துறலாம். கேடு கெட்ட ஜென்மம். நம்பி வீட்டில் கூட்டு வந்தா அவன் ஒய்ஃப் மேலேயே என்னறங்க நியாயமா இது? அதிலும் தன்னை மிகவும் நம்பியிருந்தவனுடைய மனைவியின் காம இன்பத்தை விரும்பி அலைகிற ஒருவன் செத்த பிணத்துக்கு ஒப்பானவன். அவன் ஃப்ரெண்டுன்னு நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். ஆனால் அவனை ஃப்ரெண்டாக பார்க்குறது ஓகே. ஆனால் அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆச்சு அப்படின்னு பார்க்க மாட்டான். அது ஒரு பெண்ணாக தான் பார்ப்பான். பெண், அவளுக்கு இருப்பது உடல், அதில் இருப்பது காம ஆசை. அவளை போயிட்டு பண்ணணும், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். என் ஒய்ஃபோட என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அவள் பொண்ணு, எனக்கு அது தேவை அப்படின்னு ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு கூட யோசிக்காமல் இந்த மாதிரி காம இச்சையோட அலையிற ஒருத்தன் பொணத்துக்கு சமம். அவன் வந்துட்டு பொணத்துக்கும் அவனுக்கும் எந்த வேறுபாடே இல்லை. அதை விட கேவலமான ஜென்மம் ஜந்து எதுவுமே கிடையாது. ஸோ பிறரோட மனைவிக்கு ஆசைப்படுறது இல்லாமல் நம்பிக்கையான ஒரு பர்சனை வீட்டுக்கு கூட்டு வந்தா அவன் ஒய்ஃப் மேலேயே ஆசைப்படுறதுக்கு ரொம்ப கேடு கெட்ட செயல். இந்த காலத்தில் இதுதான் மோசமாக நடந்துட்டு இருக்கு. யாரை ஃப்ரெண்டுன்னு நம்புறதுனே தெரில, யாரை வீட்டுக்கு நம்பி கூட்டு வரலாம். என்னதான் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டும் மீட் பண்ணி பேசி அவங்க 2 பேருக்குள்ள பேட்சப் ஆகிடும். இவன் லவர் வந்துட்டு பிரேக்கப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருந்துச்சு காலம். ஆனால் இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே மாறிடுறாங்க. இவன் என் ஒய்ஃபு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒய்ஃபு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் மேலே ஆசைப்படுறது நடந்துட்டுருக்கு. ஸோ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, திருவள்ளுவர் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். திருந்துங்க. அடுத்த குறள். எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். பொருள். திணை அளவேனும் தம்பிழையை ஆராயாமல் பிறன் இல்லத்தே செல்லுதல் எவ்வளவு சிறப்புடையவர் ஆயினும் என்னவாக முடியும். நம்ம பண்றது தப்பு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, திணைனா சின்னதா, அது ஒரு மில்லட், இவ்வளோதான் இருக்கும், கடுகு அளவு, கொஞ்சம் கடுகு விட பெருசு. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு தப்பு செய்கிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது என்ன பயன்? நீ எவ்வளோ பெரிய ஆளானா இரு, உனக்கு எவ்வளோ பேர் புகழனா இருக்கட்டும், அடுத்தவன் ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டு அது தப்பு தானே அப்படின்னு யோசிக்காமல் நீ போகிறப்போ உனக்கு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ நல்லவன் கிடையாது. ஸோ முன்னாடி சொன்ன 3 குறள்லையுமே தான், எனக்கு கேடு கெட்டவன், ஒரு பொணம், கேடு கெட்ட ஜென்மம், அந்த மாதிரி தான். நீ எவ்வளோ நல்லவன்ற பேர் வெளியே காமிச்சாலும் அடுத்தவன் ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டா நீ எச்ச. யாரானாலும் சிறிதேனும் எண்ணி பார்க்காமல் இன்னொருவனுடைய மனைவியின் மேல் காமம் கொண்டு அவனுடைய வீட்டுக்குள் நுழைகிறவன் வேறு என்ன சிறப்புடையவன் ஆனாலும் என்ன பயன்? ஒரு பர்சனுக்கு என்ன சிறப்புனா இருக்கட்டும், அவன் தான் ரொம்ப அழகானவன், அறிவானவன், ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரிய பர்சன், ஆக்டரில் ஒரு பெரிய ஆக்டர், யாராக இருந்தாலும் எவ்வளோ சிறப்பானா வச்சுக்கோ, என்ன பெரிய ஆளானா இருந்துக்கோ, அடுத்தவனோட ஒய்ஃப் மேலே ஆசைப்படுறப்போ அது யோசிக்கணும், இது தப்பு அப்படின்னு தெரியணும். அது தப்புன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, குற்ற உணர்ச்சியே இல்லாம இன்னொரு மனைவியின் மேல, அதாவது இன்னொரு பர்சனோட மனைவியின் மேல
காம ஆசை கொண்டு நடப்பது பெரும் குற்றம். உனக்கு எவ்வளோ சிறப்பு இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், நீ எச்ச தான். நீ கேவலமான ஒரு பெர்சன் தான். உனக்கு அவ்வளோ சிறப்பு இருந்தும், அதனால என்ன பயன்? அடுத்தவன் ஒய்ஃப் மேல ஆசைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவே இல்லையே! உனக்கு சிறப்பு இருந்து என்ன பயன்? நீ வேஸ்ட் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாப்ல. அடுத்த குறள். எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விளியாது நிற்கும் பழி. பொருள். இது செய்வதற்கு எளிது எனக் கருதி பிறன் மனைவிபால் செல்கின்றவன் எக்காலத்தும் மறையாமல் நிலைத்து நிற்கும் பழியை அடைவான். இதுவும் ஒரு முக்கியமான குறள் தான். இன்னொரு பெர்சனோட ஒய்ஃப அடையிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு சிலருக்குலாம் தோணும். இந்த பொண்ணு கரெக்ட் பண்றதுக்கு ஈஸி, இந்த பொண்ண உஷார் பண்றதுக்கு ஈஸி. அவளுக்கு என்னதான் கல்யாணம் ஆனாலும் பேச்ச போட்டா உஷாராயிடும், அன்ப காமிச்சா உஷாராயிடும் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்லயே இருக்கிறது இல்லடா, அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் நடக்குது. நம்ம உள்ள போய் ஆட்டத்த கலைக்கலாம் அப்படின்ற மாரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த பொண்ண அடையிறது ஈஸி. இந்த பொம்பளைய ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னொருத்தன் ஒய்ஃப் கிட்ட போறான். இன்னொருத்தன் ஒய்ஃப வந்துட்டு காம இச்சையோட அவள போய் தொடணும். இது ஈஸி. இந்த பொண்ண மடக்குறது ஈஸி. அதுக்கப்புறம் நமக்குள்ள நடக்கிறது ஈஸி. நான் போயிட்டு அவள முடிச்சுருவேன். அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னொருத்த ஒய்ஃபு கிட்ட போறான் அப்படின்னா, அவனுக்கு எக்காலத்துக்கும் பழிச்சொல் இருக்கும். அவன் சாவர வரைக்குமே அந்த பேர் நிலைச்சு நிக்கும். அவனுக்கு கெட்ட பேர் வந்துரும். அவன் செத்த அப்புறமும் அவனோட கெட்ட பேரு நிலைச்சு இருக்கும். அந்த பழிச்சொல் வந்து அவன் போன அப்புறமும் அழியாது. எக்காலத்தும், எக்காலத்துக்கும் இருக்கும். அவன் இறந்த பிறகும் அவன் இன்னொருத்த ஒய்ஃப் மேல ஆசைப்பட்டு இந்த மாரி பண்ண ட்ரை பண்ணான். இல்ல பண்ணிட்டான். காம இச்சையோடு இன்னொருத்தனோட ஒய்ஃப் கிட்ட போனான் அப்படின்றதுனால, அவன் அடையக்கூடாத பழிச்சொல், பழிகள் அவன் செத்த அப்புறமும் அவன் பேர்ல அது நிலைச்சு நிக்கும். ஸோ இது செய்றதுக்கு ஈஸி அப்படின்னு நினைச்சு, அடுத்தவன் ஒய்ஃப் மேல ஆசைப்பட்டா, அத விட ஈஸியா உனக்கு கெட்ட பேரு கிடைக்கும். செல்வத்தாலும் செல்வாக்காலும் இந்த குற்றத்தை எளிதாக செய்துவிடலாம். ஆனால் அதன் விளைவு எளிதாக கிடைக்கிறதென்று லேசாக மதித்து பிறனுடைய மனைவியிடத்து கொண்ட காம ஆசையினால் நெறி கடந்து நடந்து கொள்ளுகிறவன் என்றும் நிலைக்கக் கூடிய பழியை அடைவான். பணத்தினாலயும், புகழ், பேருனாலயும், செல்வமும் செல்வாக்காலும் அவன் வச்சிருக்கப்ப ஒரு பெண்ண அடையிறது ஈஸி. நம்மளோட காம இச்சைய நம்ம அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட தான் காசு இருக்கே. அவன் ஒய்ஃப நம்ம முடிச்சிடலாம். இல்ல நமக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. நம்ம தான் பெரிய ஆளாச்சே அப்படின்ட்டு அடுத்தவனோட அடுத்தவனுக்கு உரிமையான ஒரு பொண்ண தொடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீ ஈஸின்னு நெனச்சு அறநெறி நல்லதெல்லாம் கடந்து அத யோசிக்காம அடுத்தவனோட ஒய்ஃப தொடுற அப்படின்னா, உனக்கு அதே மாதிரி ஈஸியா பழிச்சொல் வந்துரும். எவ்வளோ ஈஸி அப்படின்னு நெனச்சு நீ தப்பு பண்றியோ, உனக்கு தப்பானவன்ற பேரு பின்னாடியே டக்குன்னு வந்துரும். அதுவும் நீ இறந்த பிறகும் அந்த பேர் நிக்கும். நீ வாழுற வரைக்குமும் இருக்கும். அந்த பழிச்சொல் வாங்கிடவே கூடாது. ஒரு ஆண் கெட்டு போறதுக்கு பெண் என்ற ஆயுதமே போதும். ஸோ காம ஆசை கொண்டு பிறனின் மனைவியை ஆசை கொள்ளாமல் இருப்பது நல்லது. இது ஈஸி அழகா மடக்கிடலாம், பண்ணிடலாம் அப்படின்னு நெனைக்கிறது தப்பு. அப்படி நெனச்சுட்டு பண்ணினா கதம். பை பை. டாட்டா. கயா. ஸோ அடுத்தவனோட அடுத்தவனோட ஒய்ஃபா தான் இருக்கணும். ஏன்னா, நீ அடுத்தவன் ஒய்ஃப் மேல ஆசைப்பட்டா, உன் ஒய்ஃப் மேல இன்னொருத்தன் ஆசைப்படுவான். பி கேர்ஃபுல். அடுத்த குறள். பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். பொருள். பகை, பாவம், அச்சம், பழி என்னும் 4 தீமைகளும் பிறன் மனைவியை நாடிச் செல்பவனிடமிருந்து எப்போதும் நீங்காதனவாம். அதாவது இன்னொரு பெர்சனோட ஒய்ஃப்‌க்கு ஆசைப்படுறவன், அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டு காம ஆசையோடு போறவனுக்கு இந்த 4 அவன விட்டு நீங்கவே நீங்காது. அவன் சாவுற வரைக்குமும் சரி, அவன் செத்த அப்புறமும் இந்த 4மே அவன விட்டு நீங்காது. அது என்ன 4ன்னா, பகை. எப்படியா இருந்தாலும் ஹஸ்பண்ட் விடமாட்டான். "என் மனைவி மேல எப்புட்றா நீ கைய வைப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் 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 ஃபேமிலி எல்லாருமே ஒரு வெறியில தான் சுத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு பகை எப்பவுமே சூழ்ந்துட்டு இருக்கும். பாவம். அது பெரும் பாவம். அடுத்தவனோட ஒய்ஃப் மேல கைய வைக்கவே கூடாது. அது பெரும் பாவம். உனக்கு ஒரு மனைவி இருப்பா. அவள தான் நீ தொடணுமே தவிர்த்து, பிறரோட மனைவிய தொடக்கூடாது. அது பாவம். ஸோ, அந்த பாவம் அவனுக்கு எப்பயுமே நிலைச்சிருக்கும். அடுத்து, அச்சம். ஒருத்தனோட ஒய்ஃப தொட்டுட்ட அப்புறம், அதனால பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயம் வந்துட்டு 24/7 என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்ற ஒரு பயம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இன்னொருத்தன் ஒய்ஃப அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் காலத்துக்கும் பயந்துகிட்டே தான் இருக்கணும். இன்னொன்னு பழி. இவன் தான் அந்த பொண்ண கெடுத்தான். அந்த பொண்ணுக்கு புடிக்கலனாலும் கெடுத்தான். அவ புடிச்சு வந்திருந்தாலுமே, பழிச்சொல், தவறான வார்த்தைகள்
எல்லாம் உனக்கு வந்து சேரும். அது காலத்துக்கும் நிக்கும். இந்த 4மே அவன விட்டு நீங்கவே நீங்காது. யாருக்குன்னா, பிறரின் மனைவியின் மீது ஆசை கொண்டு செல்பவனுக்கு. பிறன் மனைவியின் மேல் காமம் கொள்வதால் இன்னொருவனுடைய மனைவியிடத்தில் காம தொடர்பு நாடுகின்றவனுக்கு, அதனால் உண்டாகும் பகைமையின் வஞ்சினமும், குற்றத்தின் பாவமும், கண்டு கொண்டால் என்னவாகுமோ என்ற அச்சமும், பிறர் பேசும் பழிச்சொல்லும் ஆகிய 4ம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவன் வைஃப் மேல கைய வச்சு டச் பண்ணிட்டேன். அந்த 4 பகையினால வர கோபம். அந்த பகை என்ன வேணாலும் பண்ணும். பகை வந்துட்டு எதுக்குமே அஞ்சாது. ஸோ பகைன்னு வந்துச்சுன்னா, கருவோட அறுத்துரும். நீ மட்டும் இறக்குறது இல்லாம, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிறது இல்லாம, உன்ன பெத்தவங்களுக்குமே, நீங்க இருக்கவே தான் இந்த இந்த மாரி ஒரு பையன் பொறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பெத்தவங்களுக்கும் கெட்டது. அவளுக்கு ஒரு வம்சாவழி இருந்து பசங்க இருந்தா, அவங்களுக்கும் கெட்டது. பகைன்னா முடிஞ்சுச்சு. கரு அறுத்துருவானுங்க. மொத்தமா அறுத்துருவானுங்க. ஸோ பிறரோட மனைவி மீது இதெல்லாம் பண்றப்ப, அந்த பகையோட கோவம், அது செய்றது குற்றம். அது வந்துட்டு ஒரு கிரைம். அதனால பாவம். அது பண்ணவே கூடாது. பண்றதுனால பாவம் வந்துரும். 2வது. 3வது பார்த்தா என்ன ஆகுமோ? பார்க்கலனாலும் ஏதாச்சும் ஆகும். யாருமே கண்டுக்கல. பார்த்ததுனால தான் நமக்கு தெரியும். மத்தவங்க ஒரு அச்சம். எங்கன்னா யாருனா பார்த்துட்டு இருப்பாங்களோ? அப்படின்ற ஒரு பயம். பார்த்துட்டாங்கன்னா, அது ஒரு பயத்திலே இருப்பாங்க. பார்த்துட்டாங்களே! இப்போ நெறைய நியூஸ் பார்க்குறோம். ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு ஒரு வீட்ல இருந்தா, அது ஒரு குழந்தை தெரியாத்தனமா பார்த்துட்டா கூட அந்த குழந்தைய கொன்னுடுறாங்க. ஸோ அந்த மாரி ஒருத்தரு உடல் உறவோட இருக்கிறப்ப, இன்னொரு மனைவியோட யாராச்சு பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயம். இல்ல அப்படி போறப்போ ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. அது தேவையில்லாத ஒரு அச்சம் தான். அந்த அச்சம் வந்துட்டு எப்பயுமே இருக்கும். 4வது பழிச்சொல். இந்த மாரி கேவலமான ஒருத்தன நான் பார்த்ததே இல்லன்ற பழிச்சொல் அவன் இறந்த அப்புறமும் இருக்கும். அவன் இறக்குற வரைக்குமும் இருக்கும். அவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்துட்டு அழியாம இருக்கும். ஸோ இந்த 4மே அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவனுக்கு மேல இருக்கும். அடுத்த குறள். "அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன்." பொருள்: அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்விலே வாழ்பவன் என்பவன் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாதவனே ஆவான். ஒரு நல்ல குடும்பத் தலைவன் யாருன்னா, ஒரு நல்ல குடும்பம் இருக்குதுன்னா, அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அந்த குடும்பத் தலைவன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நல்லது, அறநெறியை தெரிந்து, நல்லது, கெட்டது எல்லாம் தெரிஞ்சு, இது தப்பு, அடுத்தவன் மனைவி மீது ஆசை படக்கூடாது அப்டின்னு தெரிஞ்சு, ஆசைப்படாம இருப்பான். அடுத்தவன் மனைவின்னு மட்டும் இல்லாம, எந்த பெண் மீதும் ஆசை கொள்ளாமல் இருப்பான். இதுல எல்லாமே யோசிக்கலாம். என்ன ப்ரோ திருவள்ளுவர் வந்துட்டு, பிறரின் மனைவி மீது தான ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் மீது ஆசைப்படலாமே! அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தப்பு. ஏன்னா, அந்த பொண்ணு வேற ஒருத்தரோட மனைவியா மாறும். அன்லெஸ் அண்ட் அன்டில் உன் மனைவி ஆகுற வரைக்கும் அந்த பொண்ண நீ தொடக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வேற பெண்ணையும் தொடக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியும் வேற ஒரு பெண்ணையோ, பிறரோட மனைவியோ தொடக்கூடாது. ஸோ ஒரு நல்ல குடும்பத் தலைவனுக்கு அழகு, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு, அடுத்த அடுத்தவனோட மனைவிக்கோ, இல்ல வேற ஒரு பெண் மீதோ காம ஆசை கொள்ளாமல் இருப்பதே ஆகும். அவன் ஆசைப்பட மாட்டான். அதனால தான் அவன் நல்ல குடும்பமும், நல்ல குடும்ப தலைவனுமா இருக்கான். உலகத்தில் இல்லறம் ஒழுங்காக நடைபெறுவதற்கு பிறனில் விழையாமைதான் பிரதானம். ஆதலால் இல்லற முறைப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவன் யாரென்றால், இன்னொருவனுடைய இல்லறத்துக்காக வாழ்க்கைப்பட்டிருக்கிற பெண்ணின் காம இன்பத்தை விரும்பாதவனே. ஒரு நல்ல குடும்பத் தலைவன். அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்கா. ஆனா, இன்னொருத்தனோட மனைவிக்கு ஆசைப்படாம இருப்பான். எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. அது போதும். அடுத்தவன் ஒய்ஃப்‌க்கு நான் ஆசைப்படக்கூடாது. நல்ல குடும்பம் இருக்கணும். நல்ல குடும்பமா இருக்கணும் அப்படின்னா, குடும்பத் தலைவன் இத புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு வாக்கப்பட்டு வந்த ஒரு பெண் மாதிரி தான், இன்னொரு வீட்டுக்கும் அந்த பொண்ணு வாக்கப்பட்டு போயிருக்குது. அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இருக்கா. உன்னோட ஒய்ஃப்‌க்கு ஹஸ்பண்ட் இருக்கா. ஸோ, அவங்க ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி. இவங்க ஃபேமிலிக்குள்ள தான் எல்லாமே இருக்கணுமே தவிர்த்து, நீ வந்துட்டு அடுத்தவனோட மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா, வேற ஒருத்தனுக்கு உன் மனைவி மேல ஆசை வரும். ஸோ, பிறரோட மனைவி மீது ஆசை கொள்ளாமல் இருப்பதே குடும்பத் தலைவனுக்கு அழகு. அந்த குடும்பம் தான் சந்தோஷத்தோட நிலைச்சு நிக்கும். அடுத்த குறள். "பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு." நல்லா இருக்குல்ல? குறள்லயே பொருள் புரியுது. பிறன் மனைவியை இச்சித்து பார்க்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் மட்டுமன்று, நிரம்பிய ஒழுக்கமும் ஆகும். புரியுதோ? அதாவது சான்றோர்னா யாருன்னு சொல்லியிருப்பேன். நல்லா படிச்சவங்க, இல்ல நல்லதே செய்றவங்க, நல்லது நினைக்கிறவங்க. அவங்க தான் சான்றோர். ஸோ, சான்றோருக்கு எது அழகு அப்டின்னா,
அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாமல் இருப்பது, அடுத்தவன் மனைவி மேல ஒரு காமத்தோட பார்வை இருக்காது. அத அடக்குறது பேரு பேராண்மை. ஆண்மைனா, ஆம்பல மாமா அப்படின்னு சொல்லி, என்னால இத்தன பொண்ணுங்கள உஷார் பண்ண முடியும். இல்ல இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது அது ஆண்மை இல்ல. தனக்குன்னு ஒரு மனைவி. இன்னொருத்தனோட மனைவி மேல ஆசைப்படாம இருக்கிறது தான் பேராண்மை. ஸோ, அந்த பேராண்மை மட்டும் இல்லாம, சான்றோருக்கு இன்னொன்னு அது ஒழுக்கம். டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும். டிசிப்ளினா இருந்தா தான், அத கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் இன்னொருத்தனோட ஒய்ஃப் மேல ஆசைப்படுறது தப்பு. ஆனா, அத கண்ட்ரோல் பண்றது தான் டிசிப்ளின். அது வராது. ஃபர்ஸ்ட்டு சான்றோர்களுக்கு வராது. அப்படி வர மாரி இருந்தாலும், அத அழகா கண்ட்ரோல் பண்ருவாங்க. என்னால முடியும் இந்த பொண்ண அப்ரோச் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு, அவங்க அதெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க சான்றோர். நம்மளும் சான்றோரா இருக்கலாம். ஸோ, நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். பிறரின் மனைவி மீது ஆசை கொள்ளாமல் இருப்பாயாக. வேறொருவனுடைய மனைவியை காமக்குறியோடு கண்ணெடுத்தும் பார்க்காத மன உறுதியை யோக்கியர்கள் தங்களுடைய தர்மமாக கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒழுக்கமே அதுதான். அடுத்தவன் பொண்டாட்டிய காம ஆசையோட பார்க்காம இருக்கிறது தான் யோக்கியத்தனம். அதுக்கு ஒரு மன உறுதி வேணும். நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். அடுத்தவன் பொண்டாட்டிய காம ஆசையோட கண்ணெடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன். அதுக்கு வந்துட்டு ஒரு டிசிப்ளின், மன உறுதி தேவை. அது யோகியர்களுக்கு தர்மம். இது தான்டா நல்லது. இதுதான் தர்மம். அடுத்தவன் பொண்டாட்டி மேல காம ஆசையோட பார்க்க கூட கூடாது. அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. அதுதான் யோக்கியர்களுக்கு அழகு, தர்மம். அது மட்டும் இல்லாம, அதுதான் அவங்களுக்கு ஒழுக்கமே. ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு அறநெறி கடைபிடிச்சு வாழ்வாங்க. இந்த புரட்டாசி மாசம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். வெள்ளிக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு அ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வாழ்க்கையில இருக்கும். இத நான் பண்ண மாட்டேன், அத பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதுவுமே டிசிப்ளின் தான். அந்த மாரி ஒரு டிசிப்ளின் தான் அடுத்தவரோட மனைவி மீது ஆசைப்படாமல் இருப்பது. ஒழுக்கம் இருந்தால் தான் அதெல்லாம் இருக்கும். அடுத்த குறள். நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறர்க்குரியால் தோள் தோயாதார். பொருள். அச்சந்தரும் கடல் சூழ்ந்த இவ்வுலகிலே நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறருக்கு உரியவளின் தோளை தழுவாதவரே ஆவார். அதாவது பூமிய 3 பங்கு கடல் தான் சூழ்ந்திருக்கு. அந்த கடல் வந்துட்டு எப்பயுமே டெரிஃபையிங்கா இருக்கும். நம்மளால ஸ்பேஸ கூட கொஞ்சம் சுத்தி பார்க்க முடிஞ்சிருச்சு. ஆனா, இன்னும் ஆழ்கடல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்பவே ஃப்ரைட்னிங்கான ஒரு பிளேஸ் ஆழ்கடல். ஸோ, இந்த 3 பாகம் கடல் சூழ்ந்து, 1 பாகம் நிலம் இருக்கிற இந்த பூமியில, யார்றா நல்லவங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதவன் தான் நல்லவன். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதவனும், அடுத்தவனோட மனைவியின் தோலை தழுவாதவரே. அவளோட ஸ்கின்னு கூட இப்படி மேல இந்த ஸ்கின்ன கூட இப்படி டச் பண்ணியிருக்க மாட்டான். அவன் தான் நல்லவன். ஒரு காம ஆசையோட பார்க்காம இருப்பான். அடுத்தவன் மனைவிய அடுத்தவனோட மனைவியா தான் பார்ப்பானே தவிர, தன்னோட மனைவிய தான் மனைவியாவும், தன்னுடைய உடலுக்கு தேவையான ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாவும் பார்ப்பானே தவிர்த்து, அடுத்தவனோட மனைவிய அடுத்தவனோட மனைவியா தான் பார்ப்பான். என்னோட பாடி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் அந்த பொண்ண பார்க்கக்கூடாது. அதுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு அவன் இருப்பான். ஸோ, இந்த உலகத்துல யாரு நல்லவங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தனுக்கு உரியவளான தோள கூட தொடாதவன். அதுக்கு ஆசைப்படாதவன். அது பிறரின் மனைவியின் மீது மட்டுமல்லாமல், மற்ற எந்த பெண்ணையும் தழுவாமல் இருப்பவன். அவனே நல்லவன், சிறந்தவன். அப்படிப்பட்ட மன உறுதியுள்ளவர்கள் உலகத்தில் வெகு சிலரே. அதனால் இந்த குற்றம் உலகத்தில் அச்சமுண்டாக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்படி அச்சந்தரக்கூடிய உள்ள இந்த உலகத்தில் மெச்சத் தகுந்தவர்கள் யாரென்றால், இன்னொருவனுடைய மனைவியை காம ஆசையினால் தீண்டாதவர்களே. அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படாம இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அதனால இந்த பூமிய வந்துட்டு, இந்த உலகம் வந்துட்டு கொஞ்சம் அச்சுறுத்தலாவே பயமா இருக்குது. எங்க ஒய்ஃப தனியா வீட்ல விட்டு போறதுக்கு பயமா இருக்கு. இல்ல எங்க என் ஒய்ஃப் இவன் உஷார் பண்ற போறான்ற பயத்திலேயே இருக்கிறதுனால, மெச்சத் தகுந்தவர்கள் யார போற்றி புகழலாம், யாரு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்தவனோட ஒய்ஃப தொட நினைக்காதவன், தொடாதவன். அவங்கலாம் மெச்சத் தகுந்தவர்கள். அவங்களெல்லாம் போற்றி, புகழ்ந்து, வாழ்த்தி வணங்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள் பிறனில் விழையாமையின் இறுதிக் குறள். அரண்வரையான் அல்ல செயினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று. பொருள். அறத்தையே கருதாமல் ஒருவன் அறம் அல்லாதனவற்றையே செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாதிருத்தலே நல்லதாகும். அதாவது லாஸ்ட் அடி ஒரே அடி சிறப்பா செஞ்சிருக்காரு. நீ நல்லதையே யோசிக்காம பண்றது எல்லாமே கெட்டதா இருந்தாலும் எப்படியோ போய் தொலை. ஆனா இத மட்டும் செஞ்சிராத. எதுனா அடுத்தவன் ஒய்ஃப் மேல கைய வைக்காத, கைய வைக்கணும்னு யோசிக்காத. நீ என்ன கேடுகெட்டத்தனம் பண்ணாலும் பிறனுக்கு உரியவள். அதாவது
இன்னொருத்தனோட ஹஸ்பண்டுக்கு தான் அந்த பொண்ணு உரிமையானது, உரியவள். அவனோட பொருள் மாரி வச்சுக்கயேன். ஸோ அது அவனோடது. அப்படி அவனோட திங் மேல நீ கை வைக்க யோசிக்கக் கூடாது. அதுதான் நல்லது. நீ என்ன கேடு கெட்ட வேலைனா பார்த்துக்கோ. ஆனா இந்த வேலை மட்டும் பார்க்காம இருக்கிறது நல்லது. எல்லா கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கோ. அடுத்தவன் ஒய்ஃப் மேல ஆசைப்படாத. அவளோட பெண்மைய தொடரணும், அனுபவிக்கணும்னு யோசிக்காத. அது கொஞ்சம் நல்லது அப்படின்னு கடைசி குறள்ல சொல்லி முடிக்கிறாரு. ஆதலால் இல்லற நெறியின் வரம்புக்கு மீறிய வேறு குற்றங்களைச் செய்துவிட்டாலும் இன்னொருவனுடைய வரம்புக்கு உட்பட்டவளான அவன் மனைவியுடன் காம இன்பத்தை விரும்பாதிருக்கும் ஒரு நல்ல காரியமே நல்ல அறமாகும். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ எந்த நல்லதும் செய்யலைனாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு உன் குடும்பத்துக்கு நீ எந்த நல்லதும் செய்யல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா நீ செய்யக்கூடாத ஒரு பெரும் தீமை அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுறது. அப்படி நீ ஆசைப்படாம இருந்தா அதுவே உன் குடும்பத்துக்கு பண்றது பெரிய நல்லதா இருக்கும். நீ எல்லாமே கெட்டதா பண்ற உன் வீட்டுக்கு. ஆனா இத பண்ணாம இருக்கிறது இன்னுமே நல்லது. கெட்டது பண்ணாலும் கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி தான். நீ கெட்டதே உன் வீட்டுக்கு பண்ணாலும் இந்த தப்பு பண்ணாத. அது உனக்கு நல்லதா வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இன்னொருத்தனோட மனைவி இன்னொருத்தனுக்கு உரிமையானவ. அது அவனுக்கு உட்பட்டவள். ஸோ அவ மேல ஆசைப்படாத. அவ மேல காமத்தோட பார்வை கூட ஆகக்கூடாது. ஸோ இத்துடன் சிறந்த அதிகாரம் பிறனில் விழையாமை பார்த்து முடித்துள்ளோம். மீண்டும் நல்ல திருக்குறள்களுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.